எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச காரம் தாங்க. அப்போலாம் பொட்டி கடையில் விற்கும். நாங்கள் எங்கள் ஊரில் வந்து மாமா கடைன்னு சொல்லுவோம். அங்கே வாங்கி சாப்பிடுவோம். காரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி தான் இருக்குதுன்னு நானே ட்ரை பண்ணி பார்த்தேங்க. செம்ம சூப்பராக வந்துச்சு. மைதா மாவு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு, சால்ட்டு, கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டு நல்ல மாவு பிணைஞ்சிக்க வேண்டியது தாங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிளான டிஷ் தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டா, நல்லா ஒரு 15 நிமிஷம் பிணைஞ்சா போதும். நல்லா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் மாதிரி பண்ணி நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம ஒரு உருண்டையாக அறுத்து போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக வந்துச்சு நான் எதிர்பார்த்த மாதிரியே. நாங்கள் சின்ன பிள்ளையில் ஒரு பாக்கெட் வந்து ₹1 அப்படின்னு சொல்லி இது வாங்கி சாப்பிடுவோம். ₹1. அதுக்கப்புறம் இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல. அப்புறம் நிறைய வாங்கி சாப்பிடுவோம். இதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரம். நேற்று எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து நான் இனிப்பு செஞ்சுட்டேன்னு அவர் இனிப்பு சாப்பிட மாட்டார். அதனால் இனிப்பு அந்த ஆட்டுக்கால் சாப்பிடல. சரி, அவருக்காக தான் இன்றைக்கி இந்த காரம் ட்ரை பண்ணேன். சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்கிற டிஷ்ஷு தான் இது. சூப்பராக இருந்துச்சு. மிக்சர் மாதிரி நானும் கொஞ்சம் நிறைய செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். நல்லா வந்துச்சு, சூப்பராக வந்துச்சு. அந்த கட் பண்ணுறதை வந்து நம்ம கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் மெலிசாக உருட்டிக்கணும். மெலிசாக உருட்டினதெல்லாம் நல்லா பஃப்னு அழகாக உப்பி வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மொத்தமாக அதெல்லாம் கொஞ்சம் சவுக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் மெனக்கட்டு உட்காந்து ஒன்று ஒன்றா மெலிசாக உருட்டி தாங்க போட்டேன். ரொம்ப நல்லா கரெக்டாக சூப்பராக வந்துச்சு. அந்த காரம், அந்த கலர் வந்து எல்லோ கலர் போட்டதுனால மஞ்சளாக இருக்குது. நான் மறுபடியும் எனக்காக வேணும்னு சொல்லிவிட்டு பூண்டு நசுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு மேலேயும் மிளகாத்தூள் சால்ட்டு போட்டு குலுக்கி டப்பாவில் வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரத்து வேலை தான். மெனக்கிட்டு செஞ்சால் சூப்பராக சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக நம்மளே செஞ்சோன்ற சந்தோஷத்தோடையும் சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு. இப்பயும் ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா இல்லைன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன பதில் சொன்னாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டு தான் ஆவேன். நான் இப்படி கேட்கறதுனால உண்மையிலே நார்மலாக என்னை பார்க்குறவங்க கூட நல்லா இருக்கியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறதுக்காகனாச்சும் நல்லா இருக்கியான்னு கேட்டுடுறாங்க. அது நல்ல விஷயம் தானே. அவங்களுக்கு தான் இந்த பதில். பாருங்கள், எண்ணெயே இழுக்கல. கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டேன். எண்ணெய் இழுக்காமல் கரெக்டாக வந்துடுச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சோடனே நல்லா உப்பி வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு பொரிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் நல்லா உப்பி வரல. ரெண்டாவது வந்து நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொரித்தேன். அதில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வேறு வந்துட்டாங்க. வழக்கம் போல் கெஸ்ட்டுக்கு வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கெஸ்ட்டு யாரும் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு. அவங்க 2 பேர் தான் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு. உங்களுக்கும் பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. நான் அது உடச்சி காட்டினதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரான பொட்டி கடை காரம் ரெடி. உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதா? இந்த காரத்தை பார்த்தோன்னே ஞாபகம் வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.